Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel, and in the video India vs England 4th day review பார்க்க போகிறோம். அண்ட் நேற்றைய நாள் முடிவில் இந்தியா 64-3 அப்படின்ற நிலையில் இருந்தாங்க 13 ஓவர்கள். அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா 244 ரன் லீடிங் இந்தியா. அண்ட் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் முதல் செஷனில் 177-3 இந்தியா எடுத்திருந்தாங்க. கேஎல் ராகுல் அரை சதம் அடிச்சுட்டு அவுட் ஆனார். கருணாயர் 26 ரன், கில் அண்ட் பண்ட் நாட் அவுட்டில் இருந்தாங்க. ரெண்டாவது செஷன் பொறுத்த வரைக்கும் கில் 100 ரன்ஸ் 130 பாலில் 3 6 9 பவுண்ட்ரி. அண்ட் பண்ட் பார்த்திங்கன்னா 65 ரன் 58 பாலில் எடுத்துகிட்டு அவுட் ஆனார். 3 6 8 பவுண்ட்ரி. பஷீர் பாலில் டக்கெட் கேட்ச். அண்ட் ஜடேஜா 25 ரன் நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ 304க்கு 4 68 ஓவர்களில் எடுத்திருந்தாங்க. கடைசி செஷன் பொறுத்த வரைக்கும் 427க்கு 6 83 ஓவர்களில் இந்தியா எடுத்திருந்தாங்க. ஸோ கில் 162 பாலில் எடுத்துகிட்டு அவுட் ஆனார். ஷோயிப் பஷீர் பாலில் காட்டன் போல்டு 8 6 13 பவுண்ட்ரி. அண்டு ஜடேஜா கடைசி வரைக்கும் நாட் அவுட் 69 118 பால் 5 பவுண்ட்ரி ஒரு 6. அண்டு என்கேஆர் ஒரு ரன் அவுட் ஆனார். அண்ட் வாஷிங்டன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் 7 பாலில் ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி. ஸோ 427க்கு 6 83 ஓவர்களில். ஸோ இங்கிலாந்துடைய டார்கெட் 608 ரன் 106 ஓவர்களில் எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் நியமித்தாங்க இந்தியா. ஸோ இன்றைய நாள் முடிவில் இங்கிலாந்து 72க்கு 3 16 ஓவர்களில் கிராலி டக்கெட் 25 ரன் 15 பால் 5 பவுண்ட்ரி. ஸோ முதல் 2 விக்கெட்டையும் சிராஜ் மற்றும் ஆகாஷ்தீப் எடுத்தாங்க. போப் 44 பாலில் நாட் அவுட் 3 பவுண்ட்ரிஸ். அண்ட் ரூட் 6 பாலில் அவுட் 1 பவுண்ட்ரி. ஆகாஷ்தீப் ரூட் 15 ரன் நாட் அவுட் 15 பால் 2 பவுண்ட்ரி. ஸோ எக்ஸ்ட்ராஸ் 2. ஸோ ஆகாஷ்தீப் 2, சிராஜ் 1 அண்ட் பிரசித் கிருஷ்ணா விக்கெட்லெஸ். ஸோ நேற்று நான் சொன்னது மாதிரி தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய நாள் 1 ஹவர் ஆடிருக்காங்க. ஸோ நாளைக்கு இப்போது தேவையான ரன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 536 ரன் 90 ஓவர்களில் தேவை. ஸோ இங்கிலாந்து அடிப்பாங்களா அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் பேஸ்பால் கிரிக்கெட் தான் கண்டிப்பாக ஆட போகிறாங்க. ஸோ நிறைய பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னா நான் எப்போதுமே சொல்கிறது தான், டேண்டமாக நிறைய டாட் பால்ஸ் போட்டு செட் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கணும். நிறைய மெய்டன்ஸ் போடணும். ரெண்டு பக்கமும் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற பவுலர்ஸ் போடணும். அண்ட் நிறைய லெக் சைடு போடுறாங்க, ஆஃப் சைடு போட வேண்டிய நேரத்தில். ஸோ அதே போல் ஃபீல்டர்ஸும் காஷியஸாக இருக்கணும். முதல் டெஸ்ட் மாதிரி சொதப்பாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பேஸ்பால் அவங்க வெற்றி தோல்வி பற்றி கண்டிப்பாக கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.